தராதரம் தராதரம்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த போண்டாவன் திவாகர் ஒரு முட்டாள்கிட்ட பேசும்போது எய்த்தாப்பு இருக்கும் முட்டாள் மாதிரி யாரும் 2 முட்டாள் பேசுனா சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி அங்கே வந்து எல்லாருமே இப்போ முட்டாள்களாக இருக்காங்க. அப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் பாத்ரூமில் இருக்காங்க, அதை ஒருத்தன் பார்த்துட்டு வர்றான். அப்போ என்னதான் உள்ள நடக்குது? அவன் சோத்துக்கே இல்லை, நான் கஞ்சி தான் குடிக்கிறேங்கிறான் உள்ள இருந்து. ஒரு 20 பேரை உள்ளே வச்சுட்டு சோறு கொடுக்காம தண்ணி குடிக்காம இருக்கலாமா? சரி வேண்டாம். இது என்ன விளையாட்டு? ஒரு லேடிஸ் வந்து டெய்லி குளிக்கணும், டெய்லி இன்னர் வேறு மாறணும், ஆம்பளைகளும் இன்னர் வேறு மாறணும். இன்னர் வேரெல்லாம் பிடிக்க வச்சுருவாங்களாம். நீங்கள் விளையாடலைன்னா ஒரு வாரம் அதே மாதிரி அதே ட்ரெஸ்ஸை போட்டு உட்காருன்னா சக்தி வந்து பிக் பாஸில் வந்ததுனால நான் தற்கொலை வரைக்கும் போயிட்டேன். என்னுடைய வாழ்க்கையே ஒழிச்சிட்டாங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டேன். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கருப்பு பக்கத்தை எதுக்கு வெளியே சொல்லி கேவலப்படுத்தணும்? ஆரம்பிச்சாச்சு, இதுதான் கடைசி பிக் பாஸ்ன்னு சொல்லி ஓட்டிடும். இதுக்கு மேல பிக் பாஸ் நடக்குமா நடக்காதா? இல்லை, சான்ஸே இல்லை. ஏன்னா இவ்வளவு கேவலமாக போயிடுச்சுல, இனிமேல் அதை பிக்கப் பண்ண முடியாது. அதனால தான் பிக் பாஸுக்கு ஒரு மரியாதை வர்றதுக்கே தயங்குறாங்க. ஐயோ பிக் பாஸை வேண்டாப்பா. அவர் நான் வந்து தற்கொலைக்கே போனேன், அப்புறம் எங்கள் அப்பா தான் சமாளிச்சு. அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ பிவாசும் அதை சொல்ல ஆரம்பிச்சு. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். எல்லா இடங்கள்லயும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். பிக் பாஸ். ஒரு டைம்ல பிக் பாஸ் அப்படின்னாவே எல்லாருமே வந்துட்டு ஒரு திருவிழா மாதிரி அந்த 9 to 10 பிக் பாஸ் பார்க்க போயிருவாங்க. இப்போ எல்லாரோட கருத்தும் பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல. பிக் பாஸை பார்த்தாலே மண்டெல்லாம் குழம்புதுப்பா, என்ன நடக்குதுன்னே தெரியல, உள்ள ஃபுல்லா கத்திட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மக்கள் வந்து தானா கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் ஆன் பண்ணி கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் கருத்து சொல்றேன். நீங்க எப்படி இருக்கு பிக் பாஸ்? இதை நீங்க சொன்ன கருத்து இல்லை, மக்கள் சொன்ன கருத்து இல்லை, விஜய் சேதுவே சொல்லிட்டாரு. ஏண்டா எதுக்குடா உள்ள வந்தீங்க? தராதரம்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த போண்டாவன் திவாகர், நீ தராதரம் பேசுறதுக்கு நீ யாரு? எங்க அந்த ஆளு ஒரு பிசியோதெரபின்னு சொல்றான். பிசியோதெரபியை பத்தி எப்போவாவது உள்ள பேசியிருக்காரா? யாருக்காவது பிசியோதெரபி செஞ்சிருக்காரா? அந்த பொண்ணு திடீர்னு கீழே விழுந்துச்சு, அடிபட்டுச்சு, அதுக்கு ஏதாவது பிசியோதெரபி பண்ணாரா? பிசியோதெரபி காரங்கெல்லாம் வெளியே வந்தால் திவாகரை போட்டு நல்லா மிதின்னு மிதிக்க போகிறாங்க. ஏன்னா எங்கள் தொழிலுக்கே அவமானத்தை ஏற்படுத்திட்ட. பிசியோதெரபின்னா இப்படி தான் லூஸ் மாதிரி இருப்பான் போல அப்படிங்கிற உதாரணமாக திவாகர் இருக்கான். சோத்தை வாயில் வச்சுட்டு வெளியே துப்புறான். இதெல்லாம் என்னது? அப்புறம் அந்த அவன் ஏற்கனவே இப்போ கவுண்டமணி செந்தியில் சொன்ன மாதிரி ஒரு மிருகம் மாதிரி இருக்கான். அதை சோப்பு போட்டு குளிக்கிறது வாட் இஸ் இட்? அப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் பாத்ரூமில் இருக்காங்க, அதை ஒருத்தன் பார்த்துட்டு வர்றான். அப்போ என்னதான் உள்ள நடக்கு? அப்போ யாரு தான் நல்லா விளையாடுறான்னு நினைக்கிறீங்க? யாருமே விளையாட தெரிஞ்சவங்க உள்ள போகல. அப்படியே திறமை உள்ளவனா அந்த திறமையை காட்டுறதுக்கு பிக் பாஸ் சந்தர்ப்பம் கொடுக்கல. இப்போ கலையரசன் வந்து நல்ல கரகாடுறவன், அவன் கண்ணுல வந்து ஏதோ 15,000 ஊசி எடுத்தேன்னா அவனை எங்கேயா கரகாட்டம் ஆட வச்சாங்களா? இல்ல. சரி, இந்த குத்தாட்டம் ஆடுறதுக்கு ஒருத்தி போயிருக்கல ரம்யா, அவளை எங்கேயாவது குத்தாட்டம் ஆட வச்சாங்களா? அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கருப்பு பக்கத்தை எதுக்கு வெளியே சொல்லி கேவலப்படுத்தணும்? அது வந்து இருட்டு. ஆமா, அது அதாவது நல்ல விஷயங்கள பேசலாம். நான் சோத்துக்கு இல்லாம ரோட்ல இருந்தேன், எங்க அம்மா இதாச்சு, அவ ஓடிட்டா, இதெல்லாம் தேவையா? உன்னுடைய கரும்பு சொல்லக்கூடாதுங்கிறீங்க. எங்க குழந்தை குட்டியோட அதை பார்க்கணும். அதாவது எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த படம். ஒரு அக்கா தங்கச்சியோட இல்லை மச்சினிச்சியோட இல்லாட்டி நாத்தனாரோட யாராவது பார்க்கக்கூடிய மாதிரி பிக் பாஸ் இருக்கா? அவரே தலையில் அடிச்சுக்கிறாரு. யார்? விஜய் சேதுபதியே. என்னங்கடா பண்ணுறீங்க? விளையாட சொன்னால் நீங்கள் பாட்டு குளையாடி சண்டை போடுறீங்க. குளையாடி சண்டை என்னென்னா காலில் ரத்தம் வர்ற மாதிரி ஒரே சத்தம், காட்டுத்தனமாக பொம்பளைங்க சத்தம் போடுறாளுங்க. இதுக்கு நாங்கள் ஜன்னலை திறந்து பார்த்தா கீழே ரோட்டோரம் அந்த குளையாடி சண்டை போடுறத பார்த்துட்டே இருப்போமே. இதுக்கு டிவியை போட்டு கரண்ட் செலவு பண்ணிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாம மேலே நைட்டு பார்த்துக்கிட்டு எதுக்கு தேவை? 2வது விளம்பரமும் வரல, ஸ்பான்சரும் இல்லை, செலவும் பண்ணலை. இந்த வயலில்
இவ்வளவு நம்ம நெல் அறுக்க முடியும்னு சொன்னதுன்னா அவங்க உரம் போடுவாங்க. கண்டிப்பா. செலவே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவன் சோத்துக்கே இல்ல, நான் கஞ்சி தான் குடிக்கிறேங்கிறான் உள்ள இருந்துக்கிட்டு. ஒரு 20 பேரை உள்ள வச்சுட்டு சோறு குடுக்காம, தண்ணி குடிக்காம இருக்கலாமா? சரி வேண்டாம். இது என்ன விளையாட்டு? ஒரு லேடீஸ் வந்து டெய்லி குளிக்கணும். டெய்லி இன்னர் வேர்ஸ் மாறணும். ஆம்பளைங்களும் இன்னர் வேர் மாறணும். இன்னர் வேரெல்லாம் பிடுங்கி வச்சுருவாங்களாம். நீங்க விளையாடலைன்னா ஒரு வாரம் அதே மாதிரி அதே ட்ரெஸ்ஸை போட்டு உட்காருன்னா, அது வீடாவா இருக்கும்? சாக்கடையாவல்ல இருக்கும்? கப்பல் அடிக்காத அடிக்கும். அப்ப அது மனித உரிமை மீறல். என்ன கேட்டா மனித உரிமை மீறல். நான் மட்டுமா சொல்றேன்? நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனும் சொல்லியிருக்காரு. டேய் நிறுத்துங்கடா அத. என்னடா அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு. இதை விட பிசியோதெரபிஸ்ட் அசோசியேஷன்ல இருந்து திவாகர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எங்க தொழிலையே கேவலப்படுத்துறான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் நம்ம கவர்ச்சி நடிகை ஷகீலா போய் திவாகரை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ம். இந்த மாதிரி பலதரப்பட்ட எதிர்ப்புகள் வந்தும் அந்த எதிர்ப்பு அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகலை, மைனஸ் பாயிண்டாக தான் ஆயிட்டு. இந்த பிக் பாஸே வேஸ்ட், டோட்டலா ஆமா வேஸ்ட்ங்கறீங்க. ஆமா பிக் பாஸ் தயவு செஞ்சு என்னுடைய நேயர்களுக்கு கேட்டுக்கிறேன். பிக் பாஸ் பக்கம் போகாதீங்க. பிக் பாஸ் பார்க்காதீங்க. உருப்படியான விஷயங்களை செய்யுங்க. ஏன்னா இதயத்துக்குள் விஷயத்தை செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். அதுல ஏதாவது விளையாட்டு உருப்படியா இருக்கா? அதுல இருந்து நீங்க ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இப்ப இந்த தடவை உள்ள போயிருக்க ஆட்கள்லாம் தகுதியான ஆட்கள் இல்ல இல்ல. அப்படிங்கிறீங்க. தகுதியும் இல்ல, தராதரமும் இல்ல. ஏன்னா இப்போ வேலராமமூர்த்தி போனாரு. ஒரு நல்ல எழுத்தாளர். வயசானாலும் ஒரு நல்ல எழுத்தாளர். அதே மாதிரி கமலஹாசன் தோத்து வழங்கினாரு. அவரு ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லுவாரு. மக்களை பத்தி சொல்லுவாரு. எதிர்வினைகளை பத்தி சொல்லுவாரு. அத எல்லாத்துக்கும் மேல அவருடைய காஸ்டியூம் வந்து பிக் பாஸ்ல டெய்லி பார்ப்பாங்க. எப்படி இன்னொரு தனியார் டிவில தப்பும் தப்புமா பேசும் தமிழ் குஷ்பு. ஆனா அவங்க ஜாக்கெட்ட பார்க்கறதுக்காகவே என்ன மாதிரி ஜாக்கெட் போடுறாங்க, புதுசு புதுசா டெய்லி வேற ஜாக்கெட் போடுவாங்க. அதே மாரி இவருடைய கமலஹாசனும் அவருடைய காஸ்டியூமை பார்க்கறதுக்காகவே நெறைய பேர் பார்த்தாங்க. ஆனா இவரு தான் நடிச்ச பழைய படத்துல உள்ள காஸ்டியூமே போட்டு வர்றாரு விஜய் சேதுபதி. அதுவும் ஒரு சுவாரஸ்யமா இல்ல. அவருக்கும் சுவாரஸ்யமா பிரசன்ட் பண்ண தெரியலன்னு பேச தான் தெரியலன்னு சொல்றீங்க தெரியல. சார். ஆமா. பிரசன்ட் பண்ண தெரியல. இப்ப புதுசா ஒயில் கார்ட்ல 4 பேர் இறக்கியிருக்காங்க சார். உள்ள 4 பேர புதுசா அனுப்பிச்சிருக்காங்க. முதையாவது பயங்கர சண்டையா இருந்துச்சு. இப்ப பயங்கர சண்டையா ஒரே சவுண்டு தான் உள்ள ஃபுல்லா. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க, யார் நல்லவன், யார் கெட்டவன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. இவங்களுக்கு அதாவது ஆ ஒண்ணு நான் முட்டாளா இருக்கணும், இல்ல நீங்க முட்டாளா இருக்கணும். ஒரு 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 முட்டாள்கிட்ட பேசும்போது எதிர்த்தாப்புல இருக்கவனும் முட்டாள் மாரி ஆயிரும். 2 முட்டாள் பேசுனா சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மாரி அங்க வந்து எல்லாருமே இப்ப முட்டாள்களா இருக்காங்க. அதாவது ஒண்ணு நமக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். இல்ல சினிமாக்காரங்களா இருக்கணும். இல்லாட்டி ஏதோ ஒரு துறையில சாதனை புரிஞ்சவங்களா இருக்கணும். இந்த மாதிரி யாருனா உள்ள போயிருக்காங்களா? யாருனா உள்ள போயிருக்காங்களா? அப்புறம் கிடைச்ச மொக்கைகள வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ரூ. 5000 ரூ. 10,000 பேசி உள்ள அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு ஒரு அமௌண்ட் இருக்கு. ஒவ்வொரு அவ்வளோதான் தலைக்கும் ரொம்ப ஒரு குறைவான அமௌண்ட்டு. அப்புறம் அன்னைக்கு வந்து சாப்பாடு உப்பு போட்டா அத ரியாக்ஷன் காட்டணும். அது ரியாக்ஷனா அது? நீ ரியாக்ஷன் வந்து தப்பா காட்டணும். ஆனா தப்பா சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் தேவையா அது? சொல்லுங்க. அது வந்து ஒரு விளையாட்டும் புதுசா கற்பனைய கசக்கி பண்ற மாரி தெரியல. இதுவும் கிட்டத்தட்ட தெலுங்குல வந்து என்ன பண்ணாய்ங்க, மாசு மாசு நெறைய ஆயிட்டு பிக் பாஸ்ல சொல்லி தடை பண்ணாய்ங்க. அப்புறம் அங்க துணை முதல்வர் நடிகர் பவன் கல்யாணம் சிபாரிசு பேர்ல அந்த தெலுங்குலயும் திறந்தாய்ங்க. அந்த மாரி இங்க ஒரு சூழ்நிலை வந்துரும்னு நெனைக்கிறேன். சீக்கிரம் மூடிடுவாங்கன்னு சொல்றீங்களா சார் பிக் பாஸ்? ஆமா, ஆமா. 100 நாளுங்கிறது கடைசியா இருந்த வரைக்கும் போதும். போங்கப்பா ஆட்டைய முடிங்க. போர் அடிக்கு அப்படின்னு சொல்ற சூழ்நிலை வந்தாலும் வரலாம். இல்லாட்டி ஒப்புக்கு சப்பானியா சரி ஆரம்பிச்சாச்சு. இதான் கடைசி பிக் பாஸ்ன்னு சொல்லி ஓட்டிருவாய்ங்க. இதுக்கு மேல பிக் பாஸ் நடக்குமா நடக்காதா? இல்ல சான்ஸே இல்ல. ஏன்னா இவ்வளவு கேவலமா போயிடுச்சுல. இனிமே அத பிக்கப் பண்ண முடியாது. ஒரு படம் ஓப்பனிங்ல பரபரப்பா இருக்கணும். முடியும் போதும் பரபரப்பா இருக்கணும். இடையில போர் அடிச்சா பரவாயில்ல. ஃபுல்லா போர் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா தூக்கம் வந்துரும். இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு வேற நிகழ்ச்சி பார்ப்பாங்க. இப்ப பார்த்தா பிக் பாஸ் அந்த விளையாட்டுல வந்துட்டு பெரிய ஆக்டர்ஸ் யாருமே வரல. ஒரு டைம் பார்த்தா நமிதா மேம் இருப்பாங்க. நியூஸ் ரீடர்ஸ் ஃபாத்திமா அம்மா இருந்தாங்க. நெறைய பேரு. பேர் சொல்லக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் உள்ள இருந்தாங்க. ஸோ சக்தி அண்ணா இருந்தாரு. நெறைய பேர். இப்ப இந்த தடவ பார்த்தா பெரிய ஆக்டர்ஸ் யாருமே வரல. ஏன் வர மறுத்துட்டாங்க? யாருமே வரல. சம்பளம் சம்பளம் குடுத்தா தானே உள்ள போவாங்க. அது மட்டும் இல்ல. இன்னொரு கருப்பு முத்திரை என்னன்னா, பிக் பாஸ்க்கு போனா அதோட அவன் சாப்டர் ஓவர். ஓ!
அதுக்கப்புறம் அவங்க தெரியும். அதுக்கப்புறம் அவன் பிரைட் ஆகவே முடியாது. எய்தர் சின்ன திரை, பெரிய திரை எதுலயுமே வர முடியாது அப்படின்னு ஆயிட்டு. நல்ல திறமை உள்ள சில ஆட்கள் கூட வின்னரா வந்தாங்க. அவங்க சினிமாவிலையும் சான்ஸ் கிடைக்கல. அப்புறம் வந்து டிவிலையும் சான்ஸ் கிடைக்கல. கடைசியில காம்பேரா தான் போய் விஜய் டிவில இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல பேசப்படுறது தான். பிக் பாஸ்ல பிக் பாஸ்லேருந்து வந்தவங்க இதுவரைக்கும் ஒரு நல்ல காமெடியனாவோ, ஹீரோயினாவோ, ஹீரோவாவோ வந்திருக்காங்களா? இல்ல. அதனால தான் பிக் பாஸுக்கு ஒரு மரியாதைலாம் போயிடுச்சு. வர்றதுக்கே தயங்குறாங்க. ஐயய்யோ! பிக் பாஸா வேண்டவே வேண்டாம்ப்பா. இப்போ ஒண்ணும் இல்ல. தற்கொலை வரைக்கும் போயிருக்காரு ஒரு நடிகர். யாரு? டைரக்டர் பி. வாசுவோட பையன் வந்து சக்தி வந்து பிக் பாஸ்ல வந்ததுனால நான் தற்கொலை வரைக்கும் போயிட்டேன். என்னுடைய வாழ்க்கையே ஒழிச்சிட்டாங்க பிக் பாஸ்ன்னு சொல்றாரு. என்ன காரணம் சார்? அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அந்த மாதிரி. கிடைக்கல. டிவிலையும் கிடைக்கல, சினிமாலையும் கிடைக்கல. ஏன்பா அந்த பிக் பாஸுக்கு போனேன்னு எல்லாரும் ஒரே துக்க சமாச்சாரமா தான் அவர்ட்ட விசாரிச்ச உடனே, அவரு நான் வந்து தற்கொலைக்கே போனேன். அப்புறம் எங்க அப்பா தான் சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு. அவரு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப பி. வாசுவும் அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. யாரும் பிக் பாஸுக்கு போகாதீங்கப்பா. என் பையனு மாதிரி ஆயிருங்கன்னு. பிக் பாஸ் பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கதை இருக்கு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சீசன் 9 தான் கடைசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து சீசன் இருக்காது. ஆமா. இனிமே வேற அவங்க வேற நிகழ்ச்சிக்கு போயிருவாங்க. ம். நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.